குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஃபஸி மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபஸி நம்பர்ஸ் இந்த செக்ஷனில் உள்ள ஒரு தியரமை தான் பார்க்க போகிறோம். இது வெரி லெங்தி தியரம், அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு டைமே இந்த தியரம் புரிஞ்சிடாது. ஸோ 2-3 டைம்ஸ் பார்த்தா தான் இந்த வீடியோ புரியும் உங்களுக்கு. ஸோ அதே சமயத்தில் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா, லெட் ஸ்டார் டினோட் த பைனரி ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் and a comma b be continuous fuzzy numbers. a b continuous fuzzy numbers. Then the fuzzy set defined by a star b of z. So in the star operation எப்படி define பண்றாங்க அப்படின்னா, supremum of minimum of a of x comma b of y. எல்லா a of x க்கும் b of y க்கும் மினிமம் எடுத்து அந்த மினிமம்க்கெல்லாம் சுப்ரீமம் எடுக்கிறது தான் a star b. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா தென் இந்த ஏ ஸ்டார் பியுமே ஒரு கண்டினியூவஸ் ஃபஸி நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தில் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஏயும் பியும் கண்டினியூவஸ் ஃபஸி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ ஸ்டார் பியுமே ஒரு கண்டினியூவஸ் ஃபஸி நம்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த தியரம். ஸோ வெரி லெங்தி தியரம், காம்ப்ளிகேட்டட் தியரம், இம்பார்ட்டன்ட் தியரம். ஸோ இதை நம்ம 2 பார்ட்டாக ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன ப்ரூவ் பண்ணுவோம்னா, ஏங்கிறது ஒரு ஃபஸி நம்பர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ரெண்டாவது ஏ ஸ்டார் பிங்கிறது ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ரெண்டாவது பார்ட்டில் ஏ ஸ்டார் பிங்கிறத நம்ம கண்டினியூவஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்டார் பியை ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா, ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, லெட் z belongs to ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். தென் இந்த ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஆல்ஃபா கட் ஆஃப் பியில் தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அண்ட் ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பி. எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படிங்கிற 2 எலமெண்ட் இதில் எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் இந்த இசட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் நாட் அப்படின்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அப்போது ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் இதை பார்ப்போம். இதை கொஸ்டினில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் a of x, b of y அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம இப்போ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, this is greater than or equal to minimum of a of x naught, b of y naught அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஓகேவா? எல்லா மினிமமுக்கும் சுப்ரீமம் எடுக்கிறது தான் a ஸ்டார் b. நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ எக்ஸ் நாட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு இந்த மினிமம் எடுக்கிறோம். ஸோ அப்போ இது கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும் இந்த செட்டை விட. ஓகேவா? ஸோ இது பார்த்ததுலேயே சொல்லிடலாம். சுப்ரீமம் வேல்யூ தான் எப்போவுமே பெரிய நம்பராக இருக்கும். ஒரு 2 எலமெண்ட்ஸுக்கு மினிமம் எடுக்கிறது எப்போவுமே சின்னதாக தான் இருக்கும். பட் இங்கே நம்ம என்ன எடுத்துருக்கோம், எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு வச்சுருக்கிறோமா. அப்போ டெஃபினிஷன் படி என்ன சொல்லலாம்னா, ஏ ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்ல முடியுமா. சிமிலர்லி ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பினா பி ஆஃப் எக்ஸ் நாட்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்ல முடியுமா. அப்போது ஏ ஆஃப் எக்ஸ் நாட்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா, பி ஆஃப் ஒய் நாட்டும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னா இது ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சிருச்சா. அப்போது ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு கிடச்சதுனால
டெஃபினிஷன் படி z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படின்ட்டு எடுத்தோம். இப்போ z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படின்ட்டு கிடச்சிட்டதுனால ஒரு சைடு வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிரும். தட் இஸ் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி இஸ் சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிவர்ஸை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அதாவது ரிவர்ஸில் என்ன செஞ்சுக்கிற போகிறோம்னா z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ ஸ்டார் பியோட டெஃபினிஷன் என்னது? டெஃபினிஷன் z பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பினா a star b of z is greater than or equal to alpha அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா a star b of z ஓட டெஃபினிஷன் என்னது? சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் a of x, b of y. இது தானே வந்து a star b of z ஓட டெஃபினிஷன். இதை வந்து greater than or equal to alpha அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா ஃபார் எனி இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா n கிரேட்டர் தேன் 1/α ப்ளஸ் 1 அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா ஃபார் எந்த எண்ணுக்கும் கிரேட்டர் தேன் 1/α ப்ளஸ் 1ன்னு இருக்கும். 1/α க்ளோஸ்ட் ப்ராக்கெட் 1/ஆங்கிறது என்னது அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டீஜர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/α. ஓகேவா? ஏன்னா ஆல்ஃபா பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ அப்போது நம்ம இந்த இன்டர்வல்குள்ளே எந்த வேல்யூவை வேணாலும் எடுக்கலாம். சப்போஸ் நம்ம ஆல்ஃபாவை வந்து ஒரு 0.5 அப்படின்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ 0.5 அப்படின்ட்டு சூஸ் பண்ணோன்னா அப்போ 1/0.5 வந்து என்னது கிடைக்கிது அப்படின்ட்டு பார்க்கணும். ஸோ 1/0.5 என்னது வரும்? மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 10/5 அப்படின்ட்டு போடும்போது வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்குமா? ஸோ அப்போ இது வந்து நான் 0.5 அப்படின்ட்டு எடுத்துட்டதுனால எனக்கு வந்து 2 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அப்படி இல்லாமல் இதை பாயிண்ட் வேல்யூவாக கிடச்சிதுன்னா சப்போஸ் ஒரு 1.8 அப்படிங்கிற மாதிரி 1/ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிது அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா அதை வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். கிரேட்டஸ்ட் இன்டீஜருக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இந்த க்ளோஸ்டு ப்ராக்கெட் 1/ஆல்ஃபாவை வந்து டினோட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா n கிரேட்டர் தேன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் ஆஃப் 1/α ப்ளஸ் 1 அப்படின்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். ஃபார் எனி n கிரேட்டர் தேன் அது ஈக்குவல் டு 1/α ப்ளஸ் 1 we have 1/ஆங்கிறது வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/α. ஓகேவா? இது வந்து தனியாக சொல்லிடலாம். n greater than 1/α plus 1க்கு there exists sequence xn and yn. ஓகேவா? ஸோ இந்த எண்ணுக்கு கரஸ்பாண்டிங்காக ரெண்டு சீக்வன்ஸ் xn அண்ட் yன்ங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். சச் தட் இசட்டை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா xn ஸ்டார் yn அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். அண்டு மினிமம் ஆஃப் a of xn, b of yn. a of xnக்கும் b of ynக்கும் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா இது கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1α மைனஸ் 1/n அப்படின்ட்டு சொல்லலாம். ஆல்ஃபானா என்னது? 0,1க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வல். என்னன்னா என்னது? n must be greater than 1/α plus 1ன்னு இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் 1/n வந்து கண்டிப்பாக சின்னதாக தான் வந்து இருக்கும். எதோட அப்படின்னா வந்து a of xn b of ynோட மினிமம் வேல்யூ இருக்குல்ல, இந்த ரெண்டு இடத்துல எது சின்னதோ அதை விட இது வந்து சின்னதாக தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக இது வந்து சின்னதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஆஃப் a of xn, b of yn இதனோட மினிமம் வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் ஆல்ஃபா மைனஸ் 1/n அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து நம்ம a of xnனும் வந்து கிரேட்டர் தேன் ஆல்ஃபா மைனஸ் 1/n அப்படின்னும்
பி ஆஃப் ஒய்என்னும் வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தேன் ஆல்ஃபா மைனஸ் 1/n அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா தென் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஆல்ஃபா கட் டெஃபனிஷன் இருக்குல்ல. ஸோ ஆல்ஃபா கட் டெஃபனிஷன் படி xn பிலாங்ஸ் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். சிமிலர்லி yn பிலாங்ஸ் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். xnங்கிறது ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் ஏல இருக்கும். ஒய்ங்கிறது வந்து பிலாங்ஸ் டு 1 பை ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் பியில் வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 சீக்வன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகேவா? xn அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸும் yn அப்படிங்கிற ஒரு 2 சீக்வன்ஸும் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். அண்டு அதே சமயத்தில் ஆல்ஃபா மைனஸ் 1/n அப்படிங்கிற இந்த நம்பரு கண்டிப்பாக ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 விட சின்னதாக இருக்குமா? நம்ம n எதுலேருந்து n மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 1/α+1 அப்படின்ட்டு சொல்லியிருந்தோமா? ஸோ இதுலேருந்து நீங்கள் என்னோட வேல்யூஸ் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் 1/nங்கிறது ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 விட சின்னதாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ அப்படி சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஏற்கனவே ஒரு தியரம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ என்னதுன்னா ஆல்ஃபா 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 அப்படின்னா தென் ஆல்ஃபா 2 கட் ஆஃப் ஏ இஸ் சப்செட் ஆஃப் ஆல்ஃபா 1 கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு ஒரு தியரம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு எப்படி இருக்குதுன்னா ஆல்ஃபா 1க்கு பதிலாக இந்த வேல்யூ இருக்குது, ஆல்ஃபா 2க்கு பதிலாக இந்த வேல்யூ இருக்குதா? அப்போது ஆல்ஃபா மைனஸ் 1/nங்கிறது லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 அப்படின்ட்டு இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 கட் ஆஃப் ஏங்கிறது சப்செட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் பி அப்படின்ட்டு ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? சிமிலர்லி ஆல்ஃபா மைனஸ் 1/n+1 கட் ஆஃப் பி அப்படிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் 1/n கட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ அப்போ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா தென் xn yn இந்த 2 சீக்வன்ஸ் இருக்குல்ல, xn ynங்கிற 2 சீக்வன்ஸும் வந்து கண்டைன்டு இன் ஆல்ஃபா மைனஸ் 1/n ஆஃப் ஏ அண்ட் ஆல்ஃபா மைனஸ் 1/n ஆஃப் பி அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இந்த xn ynங்கிற 2 சீக்வன்ஸும் வந்து இதுக்குள்ளே கண்டைன்ட் ஆகியிருக்கும் கண்டிப்பாக அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். மோரோவர் சின்ஸ் xnனும் ynனும் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா, xnனும் ynனும் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ xnனும் ynனும் க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படிங்கிறதுனால க்ளோஸ்டு இன்டர்வல் வந்து கண்டிப்பாக பவுண்டடாக இருக்குங்கிறதுனால xnனும் ynனும் வந்து பவுண்டடு சீக்வன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ நம்ம ரியல் அனாலிசிஸில் ஏற்கனவே ஒரு தியரம் பார்த்துருக்கோம். எவ்ரி பவுண்டடு சீக்வன்ஸ் ஹேஸ் எ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ என்னது அப்படின்னா எவரி பவுண்டட் சீக்வன்ஸ் ஹேஸ் கன்வர்ஜென்ட் சப்சீக்வன்ஸ் அப்படின்ட்டு வந்து ஒரு தியரம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த xn ynங்கிற இந்த 2 சீக்வன்ஸ் இருக்குல்ல, அப்போ xnனுக்கு வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து xni அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ynனுக்கு வந்து கரஸ்பாண்டிங்க்கு ஒரு சப்சீக்வன்ஸ் வந்து ynj அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ xn and yn has convergent sequence xni and ynj such that xniங்கிறது converges to x0 அப்படின்னும் ynj அப்படிங்கிறது converges to y0 அப்படின்னும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? xniங்கிறது வந்து converges to x0 அப்படின்னும் ynj converges to y0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த xnனுக்கு ஒரு சப்சீக்வன்ஸ் தான் வந்து xni அப்படின்ட்டு எடுத்தோமா, கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இந்த கரஸ்பாண்டிங் டு xniக்கு இன்னொரு சப்சீக்வன்ஸ் வந்து
xnj அப்படின்ட்டு வரப்போகுது. சிமிலர்லி ynக்கு கரஸ்பாண்டிங்கான சப்சீக்வன்ஸ் தான் வந்து ynI. நான் ynjன்னு சொல்லிட்டேன், ynI. ஓகேவா? ஸோ இந்த சப்சீக்வன்ஸுக்கு தான் வந்து இன்னொரு சப்சீக்வன்ஸ் ynj அப்படிங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு பவுண்டர்டு சீக்வன்ஸ். இந்த பவுண்டர்டு சீக்வன்ஸுக்கு இது வந்து ஒரு கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ். இந்த கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸுக்கே இன்னொரு சப்சீக்வன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து கன்வர்ஜஸ் டு இதை வந்து xnI, j அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. I, j இது. ஸோ அப்போ இது வந்து xnI, இது வந்து I, j, இதுவும் வந்து I, j. ஓகேவா? xnI, j, ynI, j அப்படின்ட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த xnI, jங்கிறது வந்து கன்வர்ஜஸ் டு x0 அண்ட் சிமிலர்லி ynI, jங்கிறது வந்து கன்வர்ஜஸ் டு y0. அதாவது அந்த சப்சீக்வன்ஸ்க்கு இன்னொரு சப்சீக்வன்ஸ் இருக்குன்னு சொன்னோமா, ஸோ அதுவும் வந்து x0 y0க்கு வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. சச் தட் இசட்டை வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னா xnI, j ஸ்டார் ynI, j அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். ஸோ xn ynங்கிறது வந்து ஒரு பவுண்டர்ட் சீக்வன்ஸ். எவ்ரி பவுண்டர்டு சீக்வன்ஸ் ஹேஸ் அ கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸ் அப்படிங்கிறதுனால இதுக்கு xnI, ynIங்கிற சப்சீக்வன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். இது கன்வர்ஜஸ் டு x0 அண்ட் இது கன்வர்ஜஸ் டு y0. அண்டு இந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸுக்கு அகைன் இன்னொரு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் வரப்போகுது. அதுதான் xnij, ynij அப்படிங்கிறது ப்ரொவைடட் இது கன்வர்ஜஸ் டு x0 அண்ட் இது கன்வர்ஜஸ் டு y0. சரி, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா வந்து இசட்டை வந்து இப்போ எப்படி எழுதி வச்சுருக்குறோம் அப்படின்னா xnij ஸ்டார் ynij அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோம். இப்போ ஸ்டார் இஸ் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்லேயே வந்து ஸ்டாரை வந்து கண்டினியூவஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா இசட்டை வந்து லிமிட் j tends to infinity xnij star ynij அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டெப்பில் ஸ்டார் கண்டினியூவஸ் அப்படிங்கிறத வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்ளை பண்ண பிறகு இப்போ எப்படி எழுதிக்கலான்னா லிமிட்டை வந்து உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ணான்னா லிமிட் j tends to infinity xnI, j star limit j tends to infinity ynI, j அப்படின்ட்டு லிமிட்டை வந்து உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லிமிட் xnij அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ இதை தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கிறோன்னா x0. ஏன்னா xnij கன்வர்ஜஸ் டு x0 அப்படின்ட்டு வச்சுருந்தோமா கன்வர்ஜன் சப்சீக்வன்ஸில். அதுக்கு என்ன மீனிங்கு? லிமிட் xnij ஈக்குவல் டு x0 தான் மீனிங். ஸோ ஸ்டார் ynij கன்வர்ஜஸ் டு y0 அப்படிங்கிறதுனால லிமிட் ynij வந்து y0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ உங்களுக்கு z வந்து எப்படி கிடச்சிரும் அப்படின்னா வந்து x0 ஸ்டார் y0 அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது z ஈக்குவல் டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா xnij ஸ்டார் ynij அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸ்டார் வந்து கண்டினியூவஸ் அப்படிங்கிறதுனால இசட்டை வந்து நம்ம x0 ஸ்டார் y0 அப்படின்ட்டு எழுதிட்டோம். இப்போ சின்ஸ் a ஆஃப் xnij greater than alpha minus 1/nij இதை சொல்ல முடியுமா? நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோன்னா a of xn is greater than alpha minus 1/n a of xn is greater than alpha minus 1/n and b of xn is greater than yn is greater than alpha minus 1/n அப்படின்ட்டு xn
yn அப்படிங்கிற ரெண்டு சப்சீக்வன்ஸுக்கு இந்த ரிசல்ட்டை சொல்லிட்டோம். இந்த ரெண்டு சீக்வன்ஸுக்கு இந்த ரிசல்ட்டை சொல்லிட்டோம். ஸோ அப்போ சப்சீக்வன்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த ரிசல்ட்டு ட்ரூ. ஸோ அதனால நம்ம என்ன எழுத முடியும் அப்படின்னா a of x n I, j is greater than alpha minus 1 by n I, j அப்படின்ட்டு எழுதலாம். Similarly b of y n I j அப்படிங்கிறது வந்து greater than alpha minus 1 by n I j அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா a of x n I jங்கிறது வந்து greater than alpha minus 1 by n I j அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோமா? ஸோ இப்போ நம்ம வந்து a of x நாட்டை பார்க்கலாம். நம்ம x நாட் என்னென்ன எழுதி வச்சுருந்தோம் முன்னாடி சொல்லியிருந்தேன். லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x n I j இதை தான் வந்து x நாட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா x n I j கன்வர்ஜஸ் டு x நாட். ஓகேவா? ஸோ இதில் ரெண்டு பக்கமும் a போடுவோம். அப்போ a of x நாட் அப்படிங்கிறது வந்து a of லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி x n I j அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் j tends to infinity a of x n I j அப்படின்ட்டு எழுத போகிறோம். பட் a of x n I j is greater than alpha minus 1 by I j. So this is greater than alpha minus 1 by n I j அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இதுக்கு தானே லிமிட் வேறு போடணும். ஸோ லிமிட் j ஸோ லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத போட்டோன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்து அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன். எக்ஸ் நாட் xnij அப்படிங்கிற சப்சீக்வென்ஸ் எக்ஸ் நாட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோன்னா எக்ஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஸோ இதுக்கு ரெண்டு பக்கமும் ஏவை ஆக்ட் பண்ணலாம். அப்போ a of x நாட் இஸ் ஈக்குவல் டு a of லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி xnij அப்படின்ட்டு எழுத போகிறோம். ஸோ இப்போ லிமிட்டை வெளியில் எடுத்துகிட்டு a of xnij அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்படி எழுதணும் அப்படின்னா a of xnij இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபா மைனஸ் 1 by nij அப்படிங்கிறதுனால இந்த ஏக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ ரீப்ளேஸ் பண்ண பிறகு லிமிட் j டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது டேர்ம் கேன்சல் ஆகி ஆல்ஃபா மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். அப்போது a of x நாட்டுங்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ a of x நாட் வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு சொன்ன மாதிரி சிமிலர்லி நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா b of y நாட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ b of y நாட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு இதுலேருந்து என்ன சொல்லிடலான்னா எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ, ஒய் நாட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் பின்னா அப்போ எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் நாட்டுங்கிறது வந்து பிலாங் சப்செட் அப்படின்ட்டு சொல்ல முடியும். இல்லை பிலாங்ஸ் டு அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படின்ட்டு சொல்லலாம். பட் நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்போது இசட் எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் நாட்டை தான் வந்து நம்ம இசட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பில் வந்து எழுதியிருந்தோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் ஸ்டார் ஒய் நாட் அப்படின்ட்டு ஒரு ஸ்டெப்பில் எழுதியிருந்தோம். ஸோ இதுக்கு பதிலாக இசட்டுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா இசட் பிலாங்ஸ் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறத வந்து எடுத்திருந்தோம். ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணியாச்சு.
ஸோ அதனால் நம்ம இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பிங்கிறது வந்து சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பிங்கிறது சப்செட் ஆஃப் ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா கட் ஆஃப் ஏ ஸ்டார் ஆல்ஃபா கட் ஆஃப் பி அப்படின்ட்டு ஈக்குவாலிட்டி கண்டிஷன் கிடச்சிரும். ஸோ ஈக்குவாலிட்டி கண்டிஷன் கிடச்சிட்டதுனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஏ ஸ்டார் பிங்கிறத வந்து ஒரு ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். தஸ் ஏ ஸ்டார் பிங்கிறது வந்து ஒரு ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் ஆயிடும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏ ஸ்டார் பியை வந்து கண்டினியூவஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ கண்டினியூஸ்க்கு டெஃபினிஷன் என்னது? எஃப் இஸ் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு எப்போ சொல்லுவோன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் அப்படிங்கிற இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் எஃப்ஐ வந்து கண்டினியூவஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ ஏ ஸ்டார் பி கண்டினியூவஸ் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு லிமிட் எக்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட் எடுத்து ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் நாட் அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஸோ நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா வந்து நாட் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு எடுக்க போகிறோம். ஸோ நாட் கண்டினியூவஸ் அப்படிங்கிற போது இந்த ஈக்குவாலிட்டி வந்து ஃபெயில் ஆகும். ஸோ அப்போ இந்த ஈக்குவாலிட்டி ஃபெயில் ஆனால் இந்த ஈக்குவாலிட்டிக்கு பதிலாக ஒன்று லெஸ் தேன் போடணும் அல்லது கிரேட்டர் தேன் போடணும். ஸோ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா வந்து லெஸ் தேன் அப்படின்ட்டு போட போகிறோம். ஓகேவா? ஸோ ஏ ஸ்டார் பியை வந்து கண்டினியூவஸ் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஏ ஸ்டார் பியை வந்து நாட் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நாட் கண்டினியூவஸ் அப்படின்ட்டு எடுத்தோம் அப்படின்னா லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட் நாட் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட்டோட டெஃபனிஷன். ஸோ அந்த டெஃபனிஷன் படி இப்படி இதை எப்படி எழுதிக்கலாம்னா இட் இஸ் தி சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் கமா பி ஆஃப் ஒய் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ இப்போ இந்த ஈக்குவாலிட்டியை வந்து இல்லை நான் இந்த சுப்ரீமம்மை கட் பண்ண போகிறேன். ஸோ சுப்ரீமம்மை கட் பண்ணும்போது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் அப்படின்ட்டு ஆகும். அதை மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுக்க போகிறேன். அப்போ லெஸ் தேன் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் நாட் கமா பி ஆஃப் ஒய் நாட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், எப்போவுமே வந்து சுப்ரீமம் வேல்யூ தான் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்டு மோரோவர் எக்ஸ் நாட் ஒய் நாட்டுங்கிற பர்டிகுலர் வேல்யூக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ கண்டிப்பாக இது தான் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து நம்ம முதல்லையே வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்போ இசட் டென்ஸ் டு இசட் நாட் ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட்டுங்கிறது வந்து லெஸ் தேன் மினிமம் ஆஃப் இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. தட் இஸ் தேர் எக்ஸிஸ்ட் some x naught and y naught such that z வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா x naught star y naught அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். and limit z tends to z naught a star b of zங்கிறது வந்து less than minimum of a of x naught comma b of y naught அப்படின்ட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் வந்து நம்ம இதுக்கு தான் வந்து கான்ட்ரடிக்ஷன் கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? ஏ ஸ்டார் பி ஆஃப் இசட்டுங்கிறது வந்து லெஸ் தேன் மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸ் நாட் கமா பி ஆஃப் ஒய் நாட். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம கான்ட்ரடிக்ஷன் கொண்டுட்டு வர போகிறோம். ஓகேவா? சரி. சின்ஸ் த ஆப்ரேஷன் ஸ்டார் இஸ் மோனோட்டோனிக், ஸ்டாருங்கிற ஆப்ரேஷன் வந்து மோனோட்டோனிக் தானே with respect to the first and second argument. ஸோ இது வந்து மோனோட்டோனிக் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால் ரெண்டு சீக்வன்ஸ் எக்ஸ்என் அண்ட் ஒய்என் அப்படிங்கிற ரெண்டு சீக்வன்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். such that xn converges to x நாட் and yn converges to y நாட் அப்படின்ட்டு சொல்ல முடியும்.
ஸோ இப்படி சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா வந்து xn ஸ்டார் yன்ங்கிறது வந்து லெஸ் தேன் z0 இதையும் வந்து சொல்லலாம். xn ஸ்டார் yன்ங்கிறது வந்து z0 விட கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா அப்போ லிமிட் z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் z இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா லிமிட்டை n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a ஸ்டார் b ஆஃப் zn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். லிமிட் a ஸ்டார் b ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு லிமிட் a ஸ்டார் b ஆஃப் zn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ a ஸ்டார் b ஆஃப் znங்கிறது என்னது? டெஃபினிஷன் படி இட் இஸ் தி சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் a ஆஃப் xn கமா b ஆஃப் yn அப்படின்ட்டு எழுதிக்க முடியும் டெஃபினிஷன் படி. ஸோ அப்போ ரைட் சைடு என்னது இருக்குன்னா லெஃப்ட் சைடில் z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் z அப்படின்ட்டு இருக்கா. z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் z அப்படின்ட்டு இருக்குது. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் வந்து சுப்ரீமம் ஆஃப் மினிமம்னு இருக்கா. ஸோ சுப்ரீமம் ஆஃப் மினிமம் வந்து எதை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா மினிமம் ஆஃப் a ஆஃப் xn கமா b ஆஃப் yn இதை விட வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும். ஸோ இப்படி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா லிமிட்டை வந்து உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். ஏற்கனவே முன்னாடி ஒரு லிமிட் வந்து இருக்குது, நம்ம அதை எழுத முட்டிருக்கோம். லிமிட்டை வந்து இப்போ உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மினிமம் ஆஃப் a ஆஃப் லிமிட் xn அப்படின்னும் கமா b ஆஃப் லிமிட் yn அப்படின்னும் வந்து எழுதிக்கலாம். வேறு லிமிட்டுங்கிறது வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அது ஏற்கனவே இருக்குது. ஓகேவா? பட் லிமிட் xn இஸ் நத்திங் பட் x0 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதை மாதிரி லிமிட்ynங்கிறது வந்து y0 அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ லிமிட் z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் zங்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லிமிட் மினிமம் ஆஃப் a ஆஃப் xn கமா b ஆஃப் yn அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இப்போ லிமிட்டை உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மினிமம் ஆஃப் a ஆஃப் லிமிட் xn அப்படின்னும் b ஆஃப் லிமிட் yn அப்படின்ட்டு வந்து எழுதிக்க போகிறோம். ஸோ அப்போ லிமிட் xn இஸ் நத்திங் பட் x0 அப்படின்ட்டு தெரியும். லிமிட் yn இஸ் நத்திங் பட் y0 அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும். ஸோ அப்போ நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னா லிமிட் a ஸ்டார் b ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a ஆஃப் x0 கமா b ஆஃப் y0 அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. லிமிட் z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் z இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a ஆஃப் x0 கமா b ஆஃப் y0 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு z0 a ஸ்டார் b ஆஃப் zங்கிறது வந்து லெஸ் தேன் மினிமம் ஆஃப் a ஆஃப் x0 கமா b ஆஃப் y0 அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஓகேவா? தேர்ட் ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ அதாவது நம்ம நாட் கண்டினியூவஸ்னு எடுத்தால் இந்த ஈக்குவேஷன் கிடச்சிது. ஆனால் ஆக்சுவலாக கிடைக்க வேண்டிய ஈக்குவேஷன் என்னதுன்னா இது. ஸோ இது வந்து ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா a ஸ்டார் b வந்து கண்டினியூவஸ் இல்லை அப்படின்ட்டு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து வந்துச்சு. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லலாம்னா a ஸ்டார் b வந்து கண்டிப்பாக கண்டினியூவஸாக தான் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ a ஸ்டார் b வந்து கண்டிப்பாக கண்டினியூவஸாக தான் வந்து இருக்கும். அப்போது நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏங்கிறத வந்து ஃபஸி நம்பர் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏங்கிறத வந்து ஏ ஸ்டார் பிங்கிறத வந்து ஃபஸி நம்பர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்புறம் ஏ ஸ்டார் பிங்கிறத வந்து நம்ம கண்டினியூவஸ் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா? ஸோ என்னது அப்படின்னா ஏயும் பியும் வந்து கண்டினியூவஸ் ஃபஸி நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் ஏ ஸ்டார் பியும் வந்து ஒரு கண்டினியூவஸ் ஃபஸி
நம்பர். வெரி இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின்னு. கொஞ்சம் ரொம்ப பெரிய தியரம், ஏன்னா வீடியோவே உங்களுக்கு 35 மினிட்ஸ் வரைக்கும் போகுது. ஓகேவா? இதை நீங்கள் 2-3 தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தியரம் புரியும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து 2-3 தடவையாவது வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து அடுத்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்.